முருகாசரணம். நாதபிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி வெகுகோடி நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரச்சேததண்ட வினோதா நமோ நம, கீத கிங்கிணி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, கிரிராஜா தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். ஈதலும் பல கோலால பூஜையும், ஓதலும் குண ஆச்சார நீதியும், ஈரமும் குரு சீர்பாத சேவையும், மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டலமீதே மனோகர, ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா, ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை, சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில், ஆடல் வெம்பரி மீதேறி மா கைலையில் ஏறி, ஆதி அந்த உலா ஆசு பாடிய, சேரர் கொங்குவை காவூர் நல் நாடதில், ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே, ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே, அருள் தாராய், அருள் தாராய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஆவினன் குடிவாழ் பெருமாளுக்கு அரஹரோஹரா. முருகாசரணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்களில் மிகவும் புனிதமான திருப்புகழ் பாடல் அதுதான் நாதபிந்து கலாதி நமோ நம என்பது. இதன் அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். நாதபிந்து கலாதி நமோ நம என்றால் சிவசக்தி ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளாக விளங்குபவனே போற்றி. வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம என்றால் வேதங்கள் மற்றும் மந்திரங்களின் உருவமாக திகழ்பவனே போற்றி. ஞான பண்டித சுவாமி நமோ நம, பேரறிவுக்கு தலைவனான தெய்வமே போற்றி. வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம, பல கோடி திருப்பெயர்களை கொண்ட சிவபெருமானின் புதல்வனே போற்றி. போக அந்தரி பாலா நமோ நம, உயிர்களுக்கு இன்பமளிக்கும் பார்வதி தேவியின் குமாரனே போற்றி. நாகபந்து மயூரா நமோ நம,
நாகபந்த மயூரா நமோ நம என்றாள். பாம்பை அடக்கி தன் காலால் கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்டவனே போற்றி. பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம. எதிரிகளான சூரர்களை தண்டித்து அழிக்கும் திருவிளையாடல் புரிந்தவனே போற்றி. கீத கிண்கிணி பாதா நமோ நம. இசை ஒலி எழுப்பும் சதங்கைகளை அணிந்த திருவடிகளை உடையவனே போற்றி. தீர சம்பிரம வீரா நமோ நம. மகா பராக்கிரமசாலியான போர் வீரனே போற்றி. கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம என்றால் அலைகளுக்கெல்லாம் அரசனே, திருவிளக்குகளின் மங்களகரமான ஒளியே போற்றி. தூய அம்பல லீலா நமோ நம. பரிசுத்தமான பரவெளியில் லீலைகள் புரிபவனே போற்றி. தேவ குஞ்சரி பாகா நமோ நம. அருள்தாராய் தெய்வ யானையை மணந்து அருகில் கொண்டவனே, உனது திருவருளை தந்தருள் வாயாக. தானம் செய்தல், சிறப்பான பூஜைகள், நன்னூல்களை படித்தல், சத்குணம், ஒழுக்கம், நீதி, கருணை மற்றும் குருவின் திருவடி சேவை ஆகியவற்றை மறைவாமல் கடைபிடிக்க அருள்வாய் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். இந்த பாடலின் சிறப்பு ஊராவுமே முருகனை துதிப்பது. இதில் வேண்டுதல் ஒன்றும் வைக்கவில்லை. தனிச்சிறப்பு என்னவென்றால், காவேரி நதியால் செழிக்கும் சோழ மண்டலத்தின் ராஜகம்பீரம் நாட்டை ஆளும் நாயகனே, வயலூர் வாழ் தலைவனே என்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரின் நட்பை பெற்று குதிரை மீதேறி கைலைக்கு சென்ற சேரமான் பெருமான் வாழ்ந்த வைகாவூர் நாட்டினனே என்று துதிக்கிறார். ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே என்று சொல்கிறார். பழனி ஆவினன் கொடியில் வீற்றிருக்கும் தேவர்களின் பெருமாளே போற்றி 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 என்று அருணகிரிநாதர் துதிக்கிறார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த திருப்புகழை பாடுவதால் அறிவு, ஒழுக்கம் மற்றும் இறைவனின் மாறாத அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாடலின் முக்கிய கருத்துக்கள் என்னவென்றால், பாடலின் தொடக்கத்திலேயே நாதம், விந்து, கலை ஆகிய தத்துவங்கள் மூலம் முருகனை ஆதிப்பரம்பொருளாக ஆசிரியர் வர்ணிக்கிறார். இந்த பாடல் ஒரு மங்கள வாழ்த்து பாடலாகும். தீப மங்களமாகும். அதாவது பூஜையின் முடிவில் தீபாராதனை காட்டும்போது பாடப்படும் மங்களகரமான பாடல். மனித வாழ்வில் ஏற்படும் அறியாமை மற்றும் துன்பங்களை நீக்கி ஞானத்தையும் அமைதியையும் வழங்கும்படி முருகனிடம் வேண்டுவதாக இந்த பாடல் அமைகிறது. திருப்புகழின் சிறப்பே அதன் சந்தம்தான். இந்த பாடலின் தாளமும் ஓசையும் மனதிற்கு ஒருவித நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜியை வழங்குகிறது இல்லையா? தினமும் காலையில் இந்த பாடலை கேட்பது அல்லது பாடுவது மன அமைதியை தரும். வீட்டில் மங்களம் பெருகவும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறவும் இந்த பாடல் வழிவகுக்கும். முருகனின் அருளை பெற இந்த பாடலை பக்தியுடன் பாடி மகிழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா.